இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் எழுந்திருக்கிறதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேய நிருபக்காரர் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே எழுதினவைகளை நாம் வாசிக்க கேட்டோம். நம்மை ஒரு பரம அழைப்புக்கு என்று தேவன் அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரம தேசத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக போகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை ஒரு பரம அழைப்புக்கு அவர் அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு பரம தேசம் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். பரம அழைப்புக்கு எல்லோரும் அழைக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பரம அழைப்புக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டார்களா? ஒரு பரம அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைந்து கொள்வார்களா? நாம் அடைந்து கொள்ளும்படியாக ஓடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு பரம தேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் சிலராக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அழைக்கப்பட்ட அநேகருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் அங்கே பந்தயத்தை பொருளையும் அந்த பரம தேசத்தையும் பரம பந்தய பொருளையும் அடைந்து கொள்ள போகிறார். நமக்கு ஒரு பரம அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம் என்பதாகவும், அந்த அழைக்கப்பட்டவர்களே அநேகர் பந்தய பொருளை பெற முடியவில்லை, பரமதேசத்தை அடைய முடியவில்லை என்ற இடத்திலே போய்விட்டாலும் கூட நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து நம்முடைய கிரீடத்தை வேறொருவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக ஓட வேண்டும் என்ற எச்சரிப்பை பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிப்பு எபேசியர் 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதுக்கு என்ன? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றாக இணைப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற இடத்திலே அவர் பிரிவினைக்கு தேவன் அல்ல, அவர் ஒன்றாக இருப்பதற்காக நம்மை இணைக்கக்கூடிய இடத்திலே அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் தேவன் எதிரியை நம்முடைய பாதத்தின் கீழ் கொண்டு வந்து ஒரு சத்துருவை நமக்கு கீழ் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெயத்தை தந்தது மாத்திரமல்ல, நமக்கு நடுவே இருக்கக்கூடிய சத்துருத்துவத்தை அழிக்கும்படியாக எனிமிட்டி, அங்க எனிமியை அழிச்சு கொண்டு வந்துட்டார். The enmity should not be there. நமக்குள்ளே சத்துருத்துவம் இருக்கக்கூடாது, ஒரு கசப்பு ஒரு புளிப்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்ற இடத்துல ஒரு மனது, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சரீரம் என்ற இடத்துல ஒரு மனது, ஒரு ஒரே ஆவி என்ற இடத்துல ஒருமைப்பாட்டை தேவன் கொண்டு வருகிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்பாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்பு என்ன? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை முன்குறித்து அவர் அழைத்து நம்மை தகுதிப்படுத்தி ரட்சித்து தகுதிப்படுத்தி அபிஷேகித்து அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அன்பின் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருக்கும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்ட அவருடைய உத்தியோகத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருந்து
ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். இந்த பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட சகோதரர்கள் என்பவர்கள் வேறு விரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் சகல சிருஷ்டிகளையும் தேவன் சிருஷ்டித்திருந்தாலும் கூட தேவன் அவைகளில் நல்ல சிருஷ்டிகள், அவைகள் சுத்தமானவைகள், சுத்தமில்லாதவைகள் என்று வைத்திருக்கிறார். சுத்தமானவைகளுக்கான சித்தம் அங்கு நிறைவேற்ற. ஆனால் மனிதனை ஒரே நோக்கத்திலே அவர் சிருஷ்டித்தார். தேவதூதர்களை சிருஷ்டித்து பின்பு மனிதர்களை சிருஷ்டித்த தேவன் மனிதனுக்கு என்று ஒரு நித்திய நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த நித்திய நோக்கம் தடைப்பட்ட இடத்திலே அதை நிறைவேற்றும்படியாக தான் அவர் விரும்புகிறார் என்பதுதான் இத்தனை காலமும் தேவன் நம்மிலே நடப்பிக்கக்கூடிய கிரியைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த திட்டங்கள் சித்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட மனிதன் அவன் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கத்தை அவன் இழந்தவனாக உலகத்தோடு அவன் ஒன்றி வாழக்கூடிய இடத்துல இன்றைக்கு இருக்கிறான். அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டு ரட்சித்து கொண்டு வந்து நமக்குரிய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நம் ஒவ்வொருவரிலும் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தோட்டத்தை சிருஷ்டித்து அங்கே எல்லாவற்றையும் செய்து மனிதனை அங்கு வைத்த இடத்துல அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார். ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமா இருந்தது. ஆனால் அவன் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உண்டாக்காத இடத்துல தோட்டத்தை இழந்ததினாலே கிறிஸ்துவுக்குள் அந்த சந்ததி வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிபூரணத்தை கிறிஸ்து கொண்டு வருகிறார். முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து வந்து உண்டான மண்ணானவன். பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். முந்தின மனிதன் ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆனால் பிந்தின முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன். பிந்தின மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். முந்தின ஆதாம் அவனுக்குள் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி என்று கொண்டு வருகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற இடத்திலே முந்தின ஆதாம் இழந்து போனதை பிந்தின மனிதன் பிந்தின ஆதாம் என்ற இடத்திலே நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இதற்கென்று ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. பரம அழைப்பு, பரம பந்தய பொருள், பரம தேசம் என்ற இடத்திலே பரம என்ற சொல் நிச்சயமாக நீடித்திருக்கக்கூடிய இடத்துக்கு, எப்படி அனாதி என்ற சொல் காலத்துக்கு புறம்பாக காலத்துக்கு வெளியே இருக்கிறதோ அதே போல பரம என்ற சொல் அது நித்தியமானது என்ற இடத்திலே அர்த்தப்படுகிறது. தேவன் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற இடத்திலே முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது என்பது வார்த்தை. அவர் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, வெளிப்பட்டது. முதலாவது வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்ற இடத்திலே சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பரம அழைப்பு ஏன் இருக்கிறது, இந்த பந்தய பொருள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரம தேசத்தை எப்பொழுது அடைந்து கொள்ள போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரம அழைப்புக்கு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து விட்டார். உலகமும் அதன் சகல காரியங்களையும் அவர் சிருஷ்டித்து நிறைவாக்கி 6ஆம் நாளில் தான் மனிதனை சிருஷ்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே சகலமும் சிருஷ்டித்து அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் முதலாவது வார்த்தையை வெளிப்படுத்தினார். வார்த்தையாகிய குமாரனை கொண்டும் குமாரனுக்கு என்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆகிய சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளை சிருஷ்டித்து தேவன் நிலைநிறுத்துவதற்கு முன்பாக இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே தேவன் ஒரு கால நிர்ணயத்தை கொண்டு வருகிறார். ஒரு கால நிர்ணயத்தை கொண்டு வருகிறார். ஒரு கால நிர்ணயத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள் ஒரு கால நிர்ணயம் என்ற இடத்துக்குள்ளே தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். மனிதன் மாத்திரம்தான் ஒரு கால நிர்ணயத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கால நிர்ணயத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் அனாதி தேவன். அவருடைய புறப்படுதல் அனாதி காலமாகி பூர்வத்தினுடையது. அவர் யாக்கோபை அனாதியாக சிநேகித்தார். அனாதி என்ற வார்த்தை அது துவக்கம் என்ற ஒரு வரையறைக்கு உட்பட்டது அல்ல, முடிவு என்ற ஒரு வரையறைக்கும் உட்பட்டது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனாதி தேவன் என்றால் அவருக்கு துவக்கம் என்ற காலமும் இல்லை, முடிவு என்ற காலமும் இல்லை என்ற இடத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு தான் அவர் காலத்தை நிர்ணயித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித நிமித்தம் தான் கால சூழ்நிலை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதைதான் பிரசங்கி ஞானி எழுதும் பொழுது காலங்களை அவர் வரையறைப்படுத்தி சொல்லுகிறார்.
எதுக்கு காலத்தை வரையறைப்படுத்தி சொல்லுகிறார்? கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், சிநேகியாதிருக்க ஒரு காலம் என்று பட்டியலிடுகிறார். இந்த காலங்கள் எல்லாம் மனிதனோடு இசைந்த இடத்தில் தான் இருக்கிறது. தேவன் மனிதனை சிருஷ்டிக்க எத்தனைத்த நாளில் தான் அவர் கால வரையறையை கொண்டு வருகிறார். ஒரு கால வரையறையை கொண்டு வந்துதான் மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார். மனிதனுக்காக தான் தேவன் ஒரு கால வரையறையை உண்டு பண்ணினார். தேவன் கால வரையறைக்கு உட்பட்டவர் அல்ல. தேவன் கால வரைக்கு ஒரு பவுண்டரிக்கு உள்ளானவர் அல்ல. இஸ் நாட் அபவுட் த டைம். அவர் டைம் அந்த ஜோனுக்குள்ள இல்லை, அவர் அதுக்கு வெளியில இருக்காரு. நாம் மட்டும்தான் ஒரு கால வரையறைக்கு உட்படுகிறோம் என்ற இடத்தில் மனிதனுக்காக தான் இந்த கால வரையறை வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் விழுந்து போன இடத்தில் தான் இந்த சிருஷ்டிகள் இந்த கால வரையறைக்குள் கொண்டு வரப்படுகிறதே தவிர இன்றைக்கும் சிருஷ்டிகளுக்கு கால வரையறை கிடையாது. காலை மாலை இரவு பகல் அதெல்லாம் இருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு ஒரு காலை வரையறை என்பது வைக்கப்படவில்லை. ஆனால் மனிதனுக்கு கால வரையறை வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அவனுடைய இளமை, அவனுடைய குழந்தை பருவம் இருக்கிறது, அவனுடைய பிள்ளை பருவம் இருக்கிறது, அவனுடைய வாலிபம் இருக்கிறது, அவனுடைய வளர்ச்சியான பருவம் இருக்கிறது. அதுக்கு பின்பாக அவன் ஒரு வயோதயத்தை எட்டி அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குடும்பம் கட்டக்கூடிய வரையறை வைக்கப்பட்டு எல்லாம் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் கால வரையறையை ஏற்படுத்தின தேவன் காலத்தை அறிந்திருக்கிறது போல அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் அந்த வரையறையையும் அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோபு பரிசுத்தவான் அதை குறித்து சொல்லும் பொழுது யோபு 10ஆம் அதிகாரத்துல யோபு 10 அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவருடையவர்கள் அவருடைய காலத்தை அறியாதிருக்கிறது எப்படி என்று அது சொல்லுகிறார். 11 13 தேவன் காலத்தை அறிந்திருக்கும் பொழுது அவருடையவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நம்முடைய காலத்தை அறிந்திருக்க வேண்டும். 24:1 யோபு 24:1 சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அவர் நியமித்த நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோபு சொல்லுகிறார். யோபு 24:1. அதே போல தேவன் ஒரு கால நிர்ணயத்துக்கு தான் மனிதனை வைத்திருக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை அவன் அறிந்தவனாக, நாட்கள் பொல்லாதவைகள் என்று கண்டு அவன் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரை அவனுக்கு சொல்லப்படுகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் என்று கண்டு காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் காலம் என்ற ஒரு வரம், ஒரு கிஃப்ட், அது மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பரம அழைப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு பரம அழைப்புக்கு கொண்டு வந்து அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை வைத்து அந்த பரம தேசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் தான் குமாரன் அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்ட குமாரனும் ஒரு காலத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. இந்த பரம அழைப்புக்குரிய பரிசுத்த சகோதரர்கள் இந்த காலங்களையும் தேவன் சிருஷ்டித்த காரியங்களையும் சரியாக அறிந்து உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தோட்டத்தை அவர் சிருஷ்டித்து அங்கும் கால நேரங்கள் அவர் நிர்ணயித்துதான் அவர் வைத்திருக்கிறார். அதுதான் அவர்களுடைய பிழை என்ற இடத்திலே அவர்கள் சரியான காலகட்டத்திலே அந்த கனியை புசியாதபடிக்கு தவறான காலகட்டத்திலே அதை புசித்து தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவன் அந்த டைம் ப்ரிஃபரன்ஸ், அந்த கால வரையறையை மனிதன் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். கால வரையறை என்பது மனிதனுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் நிமித்தம் தான் கால வரையறை வைக்கப்படுகிறது. அவர் கால வரையறையை உண்டாக்கி அதுக்கு பின்பு கால வரையறையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில், அதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில், அதை கணக்கிடக்கூடிய இடத்தில் தான் 4ஆம் நாளிலே சூரிய சந்திர நட்சத்திரங்களை அவர் கொண்டு வருகிறார். 4ஆம் நாள் அதை இவன் அறிந்து கணக்கிடும்படியாக காலத்தையும் நேரத்தையும் நாட்களையும்
வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் நடக்கும்படியாக தான் அதை கொண்டு வந்து மனிதனுக்காக தான் வைக்கிறார். அதனாலே மனிதன் தன்னுடைய ஜீவியத்தின் நாட்களை எண்ணக்கூடிய ஞானத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சர்வ வல்லவர் தன் காலத்தை அறிந்திருக்கிற சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்கிறது போல அவருடையவர்கள் தங்கள் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த காலகட்டத்திலே தேவன் நம்மை ரட்சித்து நம்மை கொண்டு வந்து அருமைக்குமாரின் ராஜ்யத்தில் சேர்த்து நம்மை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக இருந்துதான் நம்மை ஜீவிக்க செய்கிறோம். எல்லோரையும் இந்த பரம அழைப்புக்கு கொண்டு வந்தாரா என்றால் இல்லை, இல்லையா? எல்லோரும் இந்த பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டாலும் எல்லோரும் வந்து இதிலே பங்கு பெறவில்லை. ஒரு வெளிப்படையான ஒரு ரட்சிப்பு எல்லா மனிதருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உலகத்தில் பிதாவாகிய தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு மேலோட்டமான ஒரு ரட்சிப்பு. இருளில் இருந்து ரட்சிக்கப்படுவதற்காக ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரட்சிப்போடு நின்றுவிடக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டம். ஆனால் அந்த ரட்சிப்பை நாம் படிப்படியாக அதை வளர்த்து அதுக்கு அடுத்த படிகளுக்கு நாம் வர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ரட்சிப்புக்கு அடுத்து நாம் ஒரு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும். அதுக்கு பின்பு அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அந்த ரட்சிப்பு வளர்ந்து கொண்டு போகிறது. அந்த ரட்சிப்பை கடைசி காலத்தில் வரப்போகிற ரட்சிப்பு என்று அது வரைக்கும் அந்த ரட்சிப்பின் படிகளை நாம் சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மேலோட்டமான ரட்சிப்பிலே மனிதர்கள் இன்றைக்கு திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஒரு எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களிலே அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, விலை மதிப்பில்லாத அந்த ரத்தத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை இம்மைக்காகவோ அழிந்து போகக்கூடிய பொருட்களோடு ஒப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து அறிவில்லாதவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை குறித்து அறிவுடையவன் எப்படி இருக்கிறான் என்றால், இவை எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது என்ற எச்சரிப்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தன் ஆத்மாவை குறித்து அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று 49ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்ற இடத்துல அவன் மிருகம் என்ற இடத்துக்கு போகிறான். யார்? அந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து அறிவில்லாத. ஆனால் ஆத்ம ரட்சிப்பை காட்டிலும் மேலான ஒரு ரட்சிப்பு இந்த பரம அழைப்புக்கு உரியவர்களுக்கு இருக்கிறது. அது என்ன என்றால் அதுதான் சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்வதற்கு தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது அவர் ஸ்திரீ நடத்தில் பிறந்தார். கலாத்தியர் நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்திலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று எழுதுகிறார். அவரை அனுப்பினார். அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார். அதற்கு பின்பாக அவர் உன்னதங்களுக்கு ஏறினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், இறங்கினார். அவர் இப்பொழுது ஏறி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறங்கினார், ஏறினார் என்ற 2 பதங்களும் அங்கே அப்போஸ்தலன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ற இடத்திலே அது வைக்கப்படுகிறது. பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்கு ஒரு கால நிர்ணயம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு மிக வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பரம அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய சாலையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். நம்முடைய கிரீடத்தை வேறொருவன் பெற்றுவிடக் கூடாது என்ற இடத்திலே பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நாம் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு பரம தேசத்துக்குள்ளே, பரம எருசலேமிலே நாம் போய் சேர வேண்டும் என்ற இடத்தில் நம்முடைய அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்புக்கு ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க. நாம் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? நாம் மற்றவர்களை கவனித்து பார்ப்பது அல்ல. நாம் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரே நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அப்போஸ்தலனாகவும் அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார் என்று நாம் தெரிவிக்கிறோம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தப்படுகிறது, இல்லையா?
அனுப்பப்பட்டவர் தான் அப்போஸ்தலர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட இடத்திலே இருக்கிறார். அதை தான் கலாத்திய நிருபக்காரர் அங்கே சொல்லுகிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் என்ற இடத்திலே இருக்கிறது இல்லையா? அவரை அனுப்புவதற்கு முன்பாக ஒருவன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை குமாரனுக்கும் விழுந்து போன சத்துருவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், குமாரன் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எடுக்கவில்லை. அவர் பிதாவுக்கு தன் முழு கணத்தையும் கொடுக்கிறார். ஒரே தேவன் திருத்துவம் என்ற இடத்திலே அவர்கள் 3 ஆள் தத்துவங்களாக இருப்பதே நமக்காக தான் இருக்கிறார். மனிதனுக்காக தான் அவர் நித்தியமாக தன்னை திருத்துவராக பிரித்துக் கொண்டார் என்ற இடத்திலே அங்கே பலியை அங்கீகரிக்கக்கூடிய பிதாவாகிய தேவன், பலி என்ற இடத்திலும் பலிபீடம் என்ற இடத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய குமாரன், பலி செலுத்தக்கூடிய இடத்திலே ஆசாரியனாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவத்தின் ஆர்டர்ல அவர்கள் மூவரும், திருத்துவத்தின் 3 ஆள் தத்துவங்களும் ஒரே ஸ்தானத்தில் இருந்தாலும் கனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிதா என்னிலும் பெரியவர், என்னுடைய உபதேசங்கள் என்னுடைய பிதா என்ன சொல்ல சித்தமா இருக்காரோ அவைகளே செய்கிறேன், நான் எவைகளை செய்கிறேனோ அதுவும் என் பிதாவின் சித்தத்தின்படிதான் செய்கிறேன் என்ற இடத்திலே குமாரன் முழுவதும் தாழ்மையை தரித்தவராக இருக்கிறார். ஆனால் விழுந்து போன தேவதூதன் வேலைக்காரன், அவன் பெருமையினாலே விழுந்திருக்கிறான். நான் ஏறுவேன், நான் அந்த சிங்காசனத்துக்கு நிகராக என்னை உயர்த்துவேன், வடதிசையில் இருக்கிற ஆராதனை கூடத்துக்கு நான் ஏறுவேன், அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்ற இடத்துல அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். இவர் அனுப்பப்பட்டிருக்கிறான். அவன் தள்ளப்பட்டவன், இவர் அனுப்பப்பட்டவர். அவன் பெருமைக்குரியவன், இவர் தாழ்மையுள்ளவர். அவன் கொள்ளையாட நினைத்தான், இவர் கொள்ளையாட நினைக்கவில்லை, கொள்ளையாடவில்லை என்ற கருத்து இருக்கிறார். அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறான், குமாரன் ஒரு நாளும் தன்னைத்தான் உயர்த்துகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். தள்ளப்பட்டவன் பெருமையினாலே தள்ளப்பட்டான், அனுப்பப்பட்டவர் தாழ்மையின் உருவமாக அனுப்பப்பட்டிருக்கிறார். தள்ளப்பட்டவன் ஸ்தானத்தை கொள்ளையாட நினைத்தவன், அனுப்பப்பட்டவர் ஸ்தானத்தை கொள்ளையாடவில்லை என்ற இடத்தில் இருக்கிறார். அங்கே தள்ளப்பட்டவன் கீழ்ப்படியாமல் துணிந்து எதிர்த்தவன், ஆனால் குமாரன் கீழ்ப்படிதலோடு எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை என்ற இடத்திலே அவர் இருக்கிறார். தாழ்மையின் உருவாக, சுபாவத்தின் வெளிப்பாடாக, பிதாவின் தச்சரூபமாக அவருடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து அந்த இடத்தை அவர் கொள்ளையாடவில்லை என்ற இடத்தை அங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி 6, 7, 8 வசனங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவன் ஏசாயா 14 இவனுடைய மேன்மைகள், இவன் தள்ளப்பட்ட விதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மனிதனை அந்த நித்திய நோக்கத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக குமாரன் அனுப்பப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் என்ற இடத்திலே அவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனால்தான் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பிறப்பின், அவர் இறப்பின், அவர் ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக குமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மனுஷர் சாயல், அடிமை ரூபம் என்பதை ஏன் தரித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கீழ்ப்படிந்து, அதாவது சிலுவையின் மரணவரையில் கீழ்ப்படிந்தாரே, அதனாலே அவர் உயர்த்தப்பட்டதினால், அவர் உயர்த்தப்படும் போது நாமும் அவரோட இழுத்துக் கொள்ளத்தக்கதாக நமக்கான மேன்மைகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவரை தான் நாங்கள் பார்ப்போம். அங்கே 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி நம்மள விசுவாசத்தை துவக்கினோரும் முடிக்கிறோமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்பது 4000 வருடங்கள் இருந்த பரிசுத்தவான்கள். 4000 திருச்சபை ஆரம்பிக்கும் முன்பாக
விவிலியம் கொடுக்கப்படும் முன்பாக இருந்த சகல பரிசுத்தவான்களும் நியாயப்பிரமாண மார்க்கத்திலே கொண்டு வரப்பட்ட சகல பரிசுத்தவான்கள் தான் சூழ்ந்திருக்கிறார்கள். மேக போன்ற திரளான சாட்சிகள். அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தின் ஆசீர்வாதத்திலே நின்று விட்டார்கள். உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ற இடத்துக்கு அவர்கள் வர முடியவில்லை. புதிய ஏற்பாட்டு சபைதான், திருவிவிலியத்திலே எழுதப்பட்ட புதிய சபை, திருச்சபைதான், அந்த அப்போஸ்தலர் மூலமாக அங்கே கொடுக்கப்பட்ட சபைதான் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்துக்கு வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் உரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். சொந்தமானவர்கள் என்ற இடத்துல அழைக்கப்பட்ட நாம் அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்பது மனவாட்டி என்ற அந்த வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்துதான் நாம் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டுகிறோம் என்று கொண்டு வருகிறோம். நம்முடைய பரம அழைப்பு என்ன என்றால், இந்த உலகத்தில் இருந்தும் இந்த மனுஷரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். இஸ்ரவேலுக்கு மேன்மை என்ன? அவர்களை சபிக்கும்படியாக வந்த அங்கே பிலேயாமுடைய வார்த்தை என்ன? இவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள், தனித்திருக்கக்கூடிய கூட்டம், அவரை துதிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கென்றே அவரை ஏற்படுத்தினால் இவர்கள் தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள் மற்ற ஜாதிகளோட இவர்கள் கலவாதவர்கள் என்ற இடத்துல. அப்ப பூமியில இருந்து போயிட்டாங்களா? இல்ல. இங்கே இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வழக்குகள், வாழ்வியல் வழக்குகள் எல்லாம் மாறுபட்டதாக இருக்கிறது. அவர்கள் ஜாதிகளோட கலக்கிறதில்லை. ஜாதிகளின் முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கிறதில்லை. மற்றவர்கள் வாழ்வது போல அவர்கள் வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்வதற்கு வாழ்வியல் சட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் வழிபடுவதற்கு வழிபாட்டின் சட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய தேவன் வேறு, இந்த உலகத்தின் தேவர்கள் வேறு என்ற இடத்திலே அவர்கள் எல்லாவற்றிலும் தனித்து அவர்கள் ஒரு தனித்துவமான வாழ்க்கை செய்யக்கூடிய இடத்தில் தான் இஸ்ரவேலர்களை கொண்டு வருகிறார். அந்த தனித்துவத்தை அவர்கள் இழந்த இடத்தில் தான் அவர்கள் அங்கே தங்களுடைய தேசத்திலிருந்து, சுதந்திரத்திலிருந்து அவர்கள் புறம்பாக்கப்பட்டு போகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய இடத்திலே தேவன் நம்மை அப்படி ஒரு சுதந்திரத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று கொலோசியர் 1 அதிகாரத்தில் 13 வசனத்திலும் 12 வசனத்திலே ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் நம்மை பங்கடையும்படியாக அவர் வைத்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் நம்மை பங்கடை செய்யும்படியாக இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இருளாகிய இந்த உலகத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், ஜென்ம சுபாவத்தில் இருந்தும், பழைய மனிதன் என்ற இருளெல்லாம் நீக்கி அவர் வெளிச்சம் என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் அன்பின் குமாரன் ராஜ்யம். இந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு வந்த நமக்கு என்ன இருக்கிறது என்றால், அங்கே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் பரமதேசம். இந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, இதுதான் நமக்கான பரம அழைப்பு. இந்த அழைப்பின்படி கொண்டு வந்திருக்கிறார். இந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து ஜெயம் பெறுகிறோமே, இதுதான் அந்த ஓட்டம். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய உலகத்தை, மாம்சத்தை, நம்முடைய சுயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய புறம்பான மனிதனை, பாவ மனிதனை எல்லாம் அழித்து உள்ளான மனிதனை பலப்பட்டு சத்தியத்துக்கு தூணாக சாட்சியாக நம் சபையில் நின்று அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கை கொண்டு அந்த பந்தய பொருளை பெற்று ஒளியுள்ள பரிசுத்தவான்களோடு நாம் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கையினால சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்சத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று கொலோசியர் 1 அதிகாரத்தின் 20 வசனத்திலே சொல்லி 21 வசனத்திலே நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாகும் என்று கொண்டு வந்து எபேசியர் 2 அதிகாரத்திலே சொல்லுகிறார், இருதரத்தானே அவர் ஒன்றாக்கி. இஸ்ரவேலுக்கு நிகராக இஸ்ரவேலர்கள் பிரஜாதிகளை சேர்த்துக் கொள்ளுகிறதில்லை என்ற இடத்தில் இருந்த அந்த தன்மைகளை அவர் மாற்றி கிறிஸ்து இயேசு இருதரத்தானையும் ஒன்றாக்கி இஸ்ரவேலரோடு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனிடத்தில் சேராதபடிக்கு மனிதன் பாவத்திலே விழுந்து இருந்த இடத்துல அந்த ஒளிக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்தில் போன இவனை அதுக்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் நீக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் அவருடைய அப்போஸ்தலர் கையில் ஒப்புவித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வரும்படியாக தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் என்ற இடத்திலே அவர் அனுப்பப்பட்டவர். இந்த பரம அழைப்புக்கு வந்தவர்கள் அவர் அனுப்பப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பப்பட்ட
அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பப்பட்ட இடத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அறிந்து புரிந்து அவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு மேலான ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்தார் என்ற இடத்திலே, அவர் அனுப்பப்பட்டார் என்ற இடத்திலே நமக்கு ரட்சிப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு கொண்டு வரப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையும் கிறிஸ்து இயேசுவை தேவன் அபிஷேகித்த அதே அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் கொடுக்கிறார். அவர் ஆனந்த தைலத்தின் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார் என்ற இடத்திலே அவருடைய தேவன் அந்த தோழர்களை காட்டிலும் ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகித்தாரே. தோழர்கள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இந்த தோழர்கள் இந்த ஒரு அபிஷேகத்தின் நிறைவை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தோழர்கள் அல்ல, நாம் அவருடைய மனவாட்டி என்ற இடத்திலே அந்த அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்படின்னா என்ன? அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தது போல நாமும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். நீதி என்பது என்ன? நாம் தேவனுடைய சித்தம் செய்வதுதான் நீதி, இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி குமாரன் அனுப்பப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி 30 வருடங்கள் தம்முடைய மாம்சத்திலே அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது தேவ சித்தத்தின்படி ஞானஸ்தானமாகிய நீதிக்கு தன்னை உட்படுத்துகிறார். 30 வருஷம் தன்னுடைய மாம்சத்திலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இப்போ வருகிறார் ஞானஸ்தானம் எடுக்க. இப்ப அவருக்கு என்ன இருக்கு? மாம்சம் இல்லை, ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் பலியை காணிக்க விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்தேன். எபிரேயர் 10 எழுதுறாரு. புஸ்தக சூழலை என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அவைகளை நிறைவேற்றும்படியாக நான் வருகிறேன் என்று கொண்டு வருகிறார். அப்ப என்ன? அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாம்சம் முற்றிலும் அழிக்கப்பட்டு சரீரம் என்ற அனுபவத்திலே நாம் வருவதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்கு முன்னோடியாக வந்திருக்கிறார். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் எவ்வளவோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் தாவீதின் குறைவுகளை பேசுகிறதிலே கொடிகட்டி பறக்கிறார்கள், பிரபலமானவர்கள் இல்லை என்று சொல்ல. ஆனால் தாவீதின் நிறைவு என்பது என்ன? அவனுடைய மாம்சம் இல்லை. கோலியாத் சொல்லுகிறான், நீ கிட்டே சேர்ந்து வா, உன் மாம்சத்தை நான் கிழித்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நான் நிறையாக்குவேன். கிழிக்க முடியலையே, ஒன்னும் கிழிக்க முடியல. ஏன் கிழிக்க முடியல? அவன் இடத்தில் மாம்சம் இல்லை. எழுத்தின்படி அல்ல, அவனுடைய சிந்தை என்ற இடத்துக்கு வரும். எழுத்தின்படி மாம்சம் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய சிந்தை நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் நமக்கு மாம்சம் இல்லை என்ற அனுபவத்தை கொண்டு வரும்படியாக தான் கிறிஸ்து பூமியிலே நமக்கு முன்னோடியாக வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை தந்து இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நம்முடைய புறமான மனிதனானது அழிந்தோம். நம்முடைய உள்ளான மனிதனே நாம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். நாம் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய அனுபவம் தான் நம்ம மாம்சம் இல்லை, நம்முடைய சரீரத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு வரும். மாம்சம் இருந்தால் என்ன? தேவ சித்தம் நிறைவேற்ற முடியாது. மாம்சம் இருந்தால் என்ன? மாம்சம் இருந்தால் நோவு இருக்கும். யோபு சொல்றார், மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும். அப்படின்னா என்ன? மாம்சம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பின வழியில தான் போவோம். நீங்கள் முன்னே உங்கள் மனதும் மாம்சமும் விரும்பின வழிகளை நடந்தீங்களே, இப்ப அப்படி நடக்காதீங்க அப்படின்னு கொண்டு வர. முன்னே எப்படி நடந்தீங்க? உங்கள் மனதும் மாம்சமும் விரும்பின வழிகளை நடந்தீங்க. எல்லாரும் காலில் தான் நடக்கிறோம், இல்லையா? எல்லாரும் காலில் தான் நடக்கிறோம், கையில் நடக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் காலில் தான் நடக்கிறோம். ஆனா நமக்கு கால்நடைன்னு பேர் இல்லை, இல்லையா? அவைகள் எல்லாம் காலில் நடக்கிறது, கால்நடை என்று பெயர் பெற்றிருக்கிறது. நாம் காலில் தான் நடக்கிறோம், நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் இல்லை? அப்படின்னா நாம் காலையிலே நடக்கிறோம்ன்றது சர்வ பிரகாரமா இருந்தாலும் நம்முடைய மனது என்ன சொல்லுவதோ அதன்படிதான் நடக்கிறோம். அதான் மனிதன், அவன்தான் மனிதன், கால்நடை அல்ல. கால்நடைன்னு சொல்லி பாருங்க, கோவம் வரும். ஆனா இவன் காலில் தான் நடக்கிறான், அவைகளும் காலில் தான் நடக்குது, அதுக்கு கால்நடைன்னு பேர் வச்சிருக்கான். ஆனா இவனை கால்நடைன்னு சொன்னா கோவம் வரும். இவன் மனம் போகிற போக்கிலே போகிறோம். ஆனால் மனம் போகிற போக்கில் நாம் போவதற்கு அழைக்கப்படவில்லை. முன்னே நீங்கள் உங்கள் மனதும் உங்கள் மாமிசமும் விரும்பின வழிகளில் நடந்தீர்கள் இல்ல. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து நீங்கள் பழைய மனிதன் மரித்திருக்க வேண்டும். அதான் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு கொண்டு வருகிறார். கலாத்தியர் 2:20 நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கொடுத்து எனக்காக ஜீவன் தந்த கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நிமித்தம் நான் பிழைத்திருக்கிறேன். இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற இடத்துக்கு வருகிறார்.
நான் அல்ல, நான் மரித்தாயிற்று. இயேசு கிறிஸ்து 30 வருடம் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றி முழுவதும் மாமிசத்தை அழித்து 3.5 வருடம் அவருடைய சரீரத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். கிறிஸ்திய சுதந்திர ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சுயத்தை அழிக்க வேண்டும், நம்முடைய பாவ மனிதனை அழிக்க வேண்டும், நம்முடைய பழைய மனிதனை அழிக்க வேண்டும், நம்முடைய புறம்பான மனிதனை அழிக்க வேண்டும், நம்முடைய உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்குதான் அப்போஸ்தலனாக அவர் வந்திருக்கிறார். பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டால் அவரை அப்போஸ்தலராக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பப்பட்டது நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு நாம் உட்பட வேண்டும். அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நடக்க வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். அதான் விஷயம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தோட நின்று போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் கொடுத்து அவனை மெம்பர் ஆக்கிட்டான். அவ்வளவு கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணவில்லை, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசத்தில் அவர்களை கொண்டு வந்து நடத்துங்கள். அதான் முக்கியம். அவர்களை உபதேசத்தில் கொண்டு வந்து நடத்தும்படியாக தான் நாம் இருக்கிறோம். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நடத்தி ஜெயப்பெற செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டுள்ளோம். இவர் அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் முற்றிலும் அளிக்கப்பட்டு தேவ சித்தம் என்ற இடத்துல அவர் 3 வருடம் நடந்திருக்கு. அவர் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்து அவர் முழுவதுமாக தேவனுக்கு தன்னை ஒப்புவித்து கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினதினாலே பாதாளமோ மரணமோ அவரை கட்டி வைக்க இயலவில்லை என்பதை நாம் தெரிந்துள்ளோம். அனுப்பினவர் இப்பொழுது உயிரோடு இருந்து உன்னதங்களுக்கு ஏறி இருக்கிறார், போல் கொண்டு வருகிறார். உன்னதங்களுக்கு ஏறினார்னா அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி இருக்கிறார். இறங்கினவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஏறி இருக்கிறார். இறங்கி வந்தாரே, தன்னை தாழ்மையாக ஒப்பு கொடுத்தாரே, கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் தாழ்வானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்க வேண்டும், யாவருடைய வாய்களும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். குமாரன் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள் என்ற இடத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து அதன் நிமித்தம் அவர் உயிரோடு உயிர்ப்பிக்கப்படவில்லை. தமக்கு இருந்த பயபக்தி நிமித்தம் அவர் உயிரோடு இருக்கப்படுகிறார். அப்படித்தான் எழுதப்பட்டது. அவர் தானாக உயர்த்தவில்லை, அவர் உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண பிதாவாகிய தேவனே அவரை உயர்த்தினார். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் என் வலு லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் அங்க வாசிக்க 28 11 12 11 28 21 மத்தேயு 11:28 என்னிடத்தில் வந்து நான் சாந்த மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் பலு லகுவாயும் இருக்கிறது. சுமை என் சுமை லகுவாயும் இருக்கிறது, பலு லகுவாக இருக்கிறது. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது, என் சுமை லகுவாய் இருக்கிறது என்றால் என்ன? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால் அது மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்காதவனுக்கு அது மெதுவா இருக்காது, ஹார்டா இருக்கும். ஐயோ இது கடினம், இவரோட இருக்க முடியாதுன்னு ஓடுனவன் பல பேர் இல்லையா? நம்ம கிட்ட ஓடுனவன சொல்லல, இயேசுகிட்டே ஓடி இருக்காங்களே. யோவான் 6:63 நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு 63 சொல்றாரு. 66 பாதி பேர் ஓடி போயிட்டான். யோவான் 6:66 666 யோவான் 6:66 எதிர் கிறிஸ்துவோடு போகும்படியாக பின்வாங்கி போகிறார்கள். கிறிஸ்துவுக்கும் 666 தான், எதிர் கிறிஸ்துவுக்கும் 666 தான். கிறிஸ்துவுக்கு எப்படி 666னா வாவ் என்ற வார்த்தை ஆணியை குறிக்கிறது. 3 ஆணி 3 வாவ். அவனும் இதையே தான் காப்பி பண்ணி வச்சிருக்கான் 666. இங்க 666 என்பது கிறிஸ்துவுக்குமான இலக்கம், அவருக்குமான இலக்கம். எதிரியும் அதை வச்சிருக்காரு, எதிர் கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையை விட எதிர் கிறிஸ்து என்ற சொல் தான் சரியான சொல். கிறிஸ்துவின் எண்ணிக்கையை அப்படியே எடுத்து எதிர் கிறிஸ்து
அங்கே உபயோகப்படுத்துகிறான். இவரும் ஆடு அவனும் ஆடுனுவான், இவரும் சிங்கனா அவரும் சிங்கனுவான். அது போல எதிர் அப்படியே காப்பி பண்ணக்கூடிய அனுபவம். இங்கே 6:63 சொல்றாரு, நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி முடித்த பின்பு இவருடைய உபதேசங்கள் கடினமாக இருக்கிறது என்று அவரை விட்டு விலகி போகக்கூடிய இடத்துல 6:66 கிரியை நடப்பிக்கிறாங்களே. என்னன்னா அவர்கள் மனதும் மாம்சம் விரும்புகிறார். அவர்கள் உடன்படிக்கையிலே சாகவில்லை, அவருடைய மாம்சம் அழியவில்லை, அவர்களுக்கு சரீரம் கொடுக்கப்படவில்லை, சரீரத்திலே தேவ சித்தம் செய்யக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. நாம் நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான அவரை நோக்கி பார்த்தால்தான் அப்போஸ்தலர் என்ற இடத்துல அவர் இறங்கி வந்தாரே, தாழ்மை மனத்தாழ்மை சாந்தம் மனத்தாழ்மையுமா இருந்தாரே, அவரிடத்துல வந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுமையை அங்க நகுவாக நாம் ஏற்றுக்கொண்டால்தான் அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் நமக்கு இருக்கும், கஷ்டமா இருக்காது இல்லையா? அந்த இடத்துக்கு நாம் வந்தால்தான் அங்க அவரை பார்த்து நாம் போட முடியும். மேகம் போட்ட திரளான சாட்சிகள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்க அசைந்த அனுபவங்களும் இருக்கிறது இல்லையா? அவங்க ஜீவனை அவர்கள் செலுத்தக்கூடிய இடத்துல பரிபூர்ணமாக அவர்கள் அங்கே கிறிஸ்துவை கண்டு ஓடக்கூடிய இடத்துல இல்லை. குறைபாடுகள் அங்கே காணப்பட்டது, இல்லை என்று சொல்ல முடியாது. குறைகளை தேவன் நிறைவாக்கினார் அவருடைய வாழ்க்கையில. ஆனால் நம்முடைய மனவாட்டி என்ற நிறைவுக்கு நேராக அவர்கள் கொண்டு வரப்பட முடியவில்லை. மனவாளுடைய அதே தன்மைக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார். தனக்கு ஒப்பாக நிகராக மனவாட்டியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவர் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவர் கூற்றப்பட்டது போல மனவாட்டிக்கு அந்த பரிபூர்ணமான அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அவர் பாடுகளை சகித்தது போல நமக்கு பாடுகளை சகிக்க பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது போல நாம் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கான கிருபையும் அபிஷேகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது அப்போஸ்தலன் என்ற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்ப அவர் ஏறி போகணும். ஏறி போகிற இடத்துல அவர் ஆசாரியன். அதனால்தான் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவரை அப்போஸ்தலராகவும் பார்க்க வேண்டும், அவரை பிரதான ஆசாரியன் என்ற இடத்திலும் பார்க்க வேண்டும். அவர் நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய பரிந்து பேசக்கூடிய ஆசாரியனாக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை குறித்து பரிதவிக்க கூடாத ஆசாரியனாக அவர் இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொருவருடைய குறைவுகளை குறித்து நம்மை நிறைவுக்கு கொண்டு வரும்படியாக நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய ஆசாரியனாக இருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் என்ற இடத்திலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஒவ்வொருவருடைய சோதனையும் நம் ஒவ்வொருவருடைய பலகீனங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனவாளன் ஆசாரியன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்காக பாடுகளை சகித்தவர், நாம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்த்தவர், நாம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நமக்காக பரிதவிக்கக்கூடிய நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மகா பிரதான ஆசாரியர் வலது வாரிசத்திலே இந்த இடத்திலே அவரை நாம் அப்போஸ்தலனாக அவரை நாம் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவனாக நம்முடைய சிஷ்யராக அறிந்து கொண்டதிலே நாம் நின்றுவிடக்கூடாது. அவர் நம்முடைய ஆசாரியன் என்ற அறிவுக்கு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வரும்பொழுது அவரை நாம் மணவாளனாக சபையாக நாம் இணைத்துக் கொள்ள நம்மளால் முடியும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் ஆசாரியன், நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசக்கூடிய ஆசாரியன், நம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய ஆசாரியன், நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். வலது பாரசத்திலே நாம் ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். வலது பாரசத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கே எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். இது உபதேசத்துக்கு நாம் அதை கொண்டு வந்தாலும் கூட அங்கே டிரான்ஸ்லேஷன் லிமிடேஷன்ஸ் இருக்கு, மொழியாக்கத்தில் குறைபாடுகள் இதிலே காணப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே அங்கே மொழிபெயர்ப்பின் குறைபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்ப மூல மொழியிலிருந்து இதை அங்க மொழிபெயர்ப்பு செய்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது.
ஒரு அளவீடு இருக்கிற, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஆழமும் அளவும் இருக்கிறது என்ற இடத்துல இங்க மொழிபெயர்க்கப்பட்டதிலே பிழை இருக்கிறது. என்ன? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களுக்காக ஒரு தரம் மரித்து பின்பு தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் வெளிப்படுவார்னா, முதல் முறை பாவத்தோடு வெளிப்பட்டாரா? இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் வெளிப்படுவார்னு எழுதி இருக்குன்னா முதல் முறை பாவத்தோடு வெளிப்பட்டாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப இது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டுமோ அப்படி இப்பொழுது புதிய மொழியாக்கங்களிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்ப புதிதாக வரக்கூடிய தமிழ் வேதாகமங்களிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. மூல பாஷையின் அதே ஒத்த கருத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அநேகருடைய பாவங்களுக்காக முதலாம் தரம் வந்து மரித்து உயிர்த்தவர் இப்பொழுது தமக்காக, அங்க நீங்க எழுதணும், தமக்காக பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்காக இரண்டாம் தரம் வெளிப்படுவார். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? தமக்காக பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்காக இரண்டாம் தரம் வெளிப்படுவார். தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் வெளிப்படுவார்னா அப்படி இல்லை. தமக்காக பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்காக இரண்டாம் தரம் வெளிப்படுவார் என்பது மணவாளன். இந்த ஆசாரியர் மணவாளனாக நமக்கு வரக்கூடிய இடத்திலே, இரண்டாம் தரம் வரக்கூடிய இடத்திலே, அவர் இரண்டாவது வருகையிலே பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவர் நமக்காக அவர் வெளிப்படுவார், இரண்டாம் தரம் வெளிப்படுவார் என்று அர்த்தம். தரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் என்ற இடத்துக்கு நாம் மாற்றப்பட்டு நம்முடைய நீதிக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற இடத்திலே நாம் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான அவரை நாம் கவனித்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். காலை வேளையிலே தேவன் அவரை குமாரனை அனுப்பினார். இப்பொழுது குமாரனை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, அவர் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே உயிர்ப்பித்து வலது பாரிசத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். மரணமோ பாதாளமோ அவரை கட்ட முடியவில்லை. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நிற்கல, உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி உட்கார்ந்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் உட்கார முடியாது, நிக்கணும். ஏன்னா வேலை முடியவில்லை, நிற்கிறார்கள். இவரோ வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 110ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் எனது வலது பாரிசத்தில் உட்காரும், உடைய சத்துருக்களை வந்து பாதபடி ஆக்கி போடுவேன் என்று அங்கே குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இல்லையா? அவர் சத்துருக்களை பாதபடிக்கு கொண்டு வருகிறார், உட்கார்ந்து இருக்கிறார். இவர் சகலத்தையும் நிறைவேற்றி நம்முடைய ஆசாரியர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய ஆசாரியர் சகலத்தை நிறைவேற்றி வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பாதத்துக்கு கீழாக சத்துருக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். யார்? நாம் தான் சத்துரு. முன்னே அந்நியராய் மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை தான் அவருடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறார் பிதாவாகிய தேவன். சகலமும் அவருடைய பாதத்துக்கு பிதாவாகிய தேவனாலே கொண்டு வரப்பட்டதனால்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே சகலமும் பிதாவாகிய தேவன் தான் என்னுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார், நித்தியத்திலும் நான் அவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பேன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். சகலமும் தனக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலத்தையும் தனக்கு கீழ்ப்படுத்தின தேவனுக்கு நித்தியத்திலே குமாரன் தாமும் தமக்கு கீழ்ப்பட்ட யாவரோடும் அவர் கீழ்ப்பட்டு இருப்பார் என்றால் பிதாவாகிய தேவன் தான் அங்கே மேலோங்கி இருக்கிறார், மேன்மை என்ற இடத்துல இருக்கிறார். அப்படின்னா என்ன? நித்தியத்திலும் அவர் அந்த ஸ்தானத்தை கொள்ளையாடுகிறது இல்லை. அதான் குமாரன், அதான் குமாரன். ஒரு தேவதூதனை நம்ப முடியலையே, கொள்ளையாட நினைத்து தள்ளப்பட்டு போனான். ஒரு மனிதனை நம்ப முடியலையே, ஷார்ட்கட் எடுக்கிறான். தேவனை போல ஆகுவதற்கு ஷார்ட்கட் எடுக்கிறான். இப்ப தேவன் யாரை நம்ப முடியும்? தன் ஒரே பேரான குமாரனை தான் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். குமாரன் யாரை நம்புறாரு? தன் மனவாட்டியை தான் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய இடத்துல கொண்டு வருகிறார். இதற்காக உண்மையுள்ளவர்கள் என்று நம்பிதான் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் தான் இந்த அழைப்புக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையுள்ள நாம் தான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம் என்பதை மனதிலே வைத்து அந்த உண்மையிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய அழைப்பும் அவருடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிறார். இந்த பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மையுள்ளவர்களாக ஓடுவோம். ஒரு பரம தேசத்தை நாம் அடைந்து கொள்வோம்.
இதற்காகவே தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நீதிமான்களாக்கி அபிஷேகித்தாரே, மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் முன்குறித்தவர்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? அவரை நியாயம் இருக்கிறவன் யார்? அவரை குற்றம் சாட்டுகிறவன் யார்? எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதப்பட்டபடி நடந்தாலும் கூட அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். அதுக்கு அடுத்த ஒரு பட்டியல் போகுது. உண்மைக்குரியவர்களோ, வறுமைக்குரியவர்களோ, தேவதூதர்களோ, மனிதர்களோ ஒன்றும் நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்றார். முன்குறிக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஊழியக்காரராக அவருடைய கிரியைகளை நாம் நடப்பிக்கும்படியாக முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சிந்தைக்கு ஒத்த ஒரு மனவாட்டி என்ற இடத்துக்கு வருவோம். பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு அந்த பந்தய பொருளுக்கு நாம் ஆயத்தமாக ஓட வேண்டும். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடினாலும் நம்முடைய ஸ்தானத்தை நாம் காத்துக்கொண்டு நம்முடைய கிரீடத்தை மற்றொருவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஓட வேண்டும். எல்லா அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறாரே. மத்திய 6ல சொல்றாரு, உங்களுடைய இருள், உங்களுக்கு கண்ணானது வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உங்கள் கண்ணானது இருளடைந்தால் முழுவதும் இருளாயிடும். நம்ம வெளிச்சத்துக்குரியவுடன் நம்முடைய கண்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் இருளாக போனால் அந்த இருள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று கொண்டு வருகிறார். உன்னுடைய வெளிச்சமே இருளாக போனால் என்று கொண்டு வருகிறார். நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள், நம்முடைய வெளிச்சமே இருளாக போகக்கூடாது என்ற இடத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய காரியத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, கிறிஸ்துடையவர்கள் என்ற இடத்துல கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்டது. இந்த காலங்களிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்ப்போம். நம்முடைய அழைப்பை நாம் நிதானிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அளவில்லாத அன்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அளவில்லாத அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். நமக்காக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாகிய குமாரனை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக ஏறி போன மகாபிரதான ஆசாரியனை நாம் நினைத்துக் கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரம தேசத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக ஓடுகிறோம் என்ற சிந்தையை நாம் அடைந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவோடு பாடுபடும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு ஒரு கால வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு கால வரையறையை உருவாக்கி கொடுத்த தேவன் அதுக்குள்ளே தன்னை உட்படுத்திக் கொண்டாரே. அந்த கால வரையறையை அறிந்தவர்களாக, காலத்தை பார்த்தால் பொல்லாததாக இருக்கிறது, நமக்கு நாட்களை பார்த்தால் பொல்லாததாக இருக்கிறது, காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை நாம் சரியாக ஜீவிக்க வேண்டும். நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் சரியாக ஓட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த உபதேசத்துக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். நமக்கு ஒரு பரம அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பரம அழைப்பு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரம தேசத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலனாக நமக்காக வந்து அவர் ஆசாரியனாக இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். அவருடைய உபதேசங்களை நாம் கைக்கொள்வோம். அவருடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். நமக்கு வைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக நாம் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வோம். அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் வருவோம். அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற இடத்தை தாண்டி அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு வருவோம். என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர் என்ற இடத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம்.